நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த ஹையர் எஜுகேஷன் அதாவது உயர்கல்வி சம்மந்தப்பட்டதான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் இந்த TNAU ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. தகவல் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க, இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரைட்டா? சரி, இப்போ சீஃப் செக்ரட்டரி யாருன்னா சார் இறை அன்பு அவங்க இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இதில் நம்ம TNAUவில் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் கோச்சிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்லேயே பார்க்கலாம். அதில் வந்த நியூஸை நான் அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ இப்போ இன்றைக்கி அதாவது டியூஸ்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த TNPSC, பேங்கிங் அண்டு UPSCலாம் ஃப்யூச்சரில் பிளான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த சர்வீஸ் கமிஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கு சம்மந்தப்பட்ட கோச்சிங் சென்டரு நம்ம TNAU ஆஃபீஸு கோயம்புத்தூரில் கேம்பஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் அவசியம் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா, 4 இப்போ ஃபஸ்ட்டு வந்து TNPSC அண்டு பேங்கிங், சர்வீஸ் கமிஷன் மற்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃப்ரீ கோச்சிங்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கோயம்புத்தூரில் இருக்கிற மட்டும் கிடையாது, வெளியூரில் இருக்கிறவங்க கூட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒன்று, ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபுட்டு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம ஃபுட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அங்கே பண்ண முடியாது. பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு மற்ற கோர்சஸ்லாம் கொடுக்குறதா பேசியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். இன்னும் ஃப்யூச்சரில் UPSC அண்டு SSCன்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கு. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் இருக்கும், ஃபுட்டு அது மாதிரி கிடையாது. இது இல்லாமல் ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா இப்போதைக்கு அவங்களுக்கு காலேஜில் அந்த கேம்பஸில் போய் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். டைமிங்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 5:30 to 8:30 வரைக்கும் டைமிங்கு. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக போய்ட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதோட அந்த 6 days வீக்கு, வாரத்தில் 6 நாளைக்கு நடக்குது. 5:30 மணிலேருந்து சாயந்தரம் 8:30 மணி வரைக்கும் பெனிஃபிட்டு. உங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வெளியூரில் இருக்கிறவங்களும் தாராளமாக போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் UPSC எல்லாம் கவர் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் TNAUவில் ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போஸ் இப்போ ஐகார் எக்ஸாம் முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ ஐகார் கிடையாது இந்த வருஷத்துக்கு. ஆனால் கியூட் எக்ஸாம் எழுதுறதுக்கான பயிற்சிகளும் அங்கே கிடைக்கிது. அதுவும் ஒரு முக்கியமான இடம், ஃப்ரீயாகவே இருக்குது. இந்த சான்சஸ் வந்து பயன்படுத்திக்கிங்க. இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நிச்சயம் அடுத்த வீடியோவில் நிறைய இன்புட்டோடு இதை பற்றி பேசுவோம். ஸோ இது எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த பெரிய கோச்சிங் போயிட்டு படிக்கணும். ஏன்னா ஐகார் எழுதுகிறவங்க கூட கேட்டிருந்தாங்க, சார் நான் கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குது, என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயம். அப்போ அது இல்லாமல் நீட்டு வேறு இருக்குது. ஸோ எல்லோரும் அந்த ஃபீட்பேக் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.